சரி, உனக்கு எப்போ கல்யாணம்? இந்த ஒரு கேள்வி நீங்கள் உங்களோட 20ஸ்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தராவது கேட்டிருப்பாங்க. இரு மனங்கள் ஒன்றா இணையிறது தான் திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போது மேரேஜ் வந்து ஒரு மார்க்கெட் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்குன்னு பொண்ணு தேடுறப்பயோ இல்லை மாப்பிள்ளை தேடுறப்பயோ இவங்க போடுற அந்த கண்டிஷன்ஸ் இருக்கே, அந்நியாயத்துக்கு அன்ரியலிஸ்டிக்காக இருக்கும். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா. இதனால பல பேருக்கு 30 வயசை தாண்டியுமே இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது. நம்மளோட அம்மா அப்பா காலத்துலலாம் கல்யாணன்றது இவ்வளோ கஷ்டமாலாம் இல்லை. பட் இப்போது கல்யாணம் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பினை வேணும்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. பொண்ணு பார்க்குறது, மாப்பிள்ளை பார்க்குறது, கல்யாணம்னு வந்துட்டால் 2 வீட்டு சைட்லேருந்தும் வைக்கக்கூடிய அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இப்போ இருக்கிற கல்யாணத்தில் யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னு கல்யாணத்தை பற்றின கான்டெம்பரரி இஷ்யூஸை தெளிவாக அட்ரஸ் பண்ணுற ஒரு புக்கு தான் அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பினை வேணுன்ற இந்த ஒரு புத்தகம். கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆக போகிற வயசில் இருக்கவங்கன்னு யார் படித்தாலும் இந்த ஒரு புத்தகம் ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும். ஸோ இந்த புக்கை படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்.